சாம்சங் அவங்களோட M சீரியஸில் M36 5G அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக இந்த M சீரியஸ்னாலே நிறைய நல்ல ஃபோன்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த லைனப்பில் இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக M சீரியஸில் என்ன கொடுப்பாங்களோ அதே மாதிரியான டிசைன் தான் எங்கேயும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டிசைன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். M36ஓட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.7 இன்ச்சஸ்க்கான சாம்சங்கோட சூப்பர் AMOLED பேனல் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபுல் HD ப்ளஸ்க்கான ரெசல்யூஷன் அண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோன் ரன் ஆகிற ப்ராசர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்சங்கோட சொந்த ப்ராசரான Exynos 1380 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா Snapdragon 7S Gen 2 எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமோ கிட்டத்தட்ட சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த Exynos 1380. உங்களோட யூஸ் கேஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்க போது. பெரிய லெவல் நீங்கள் கேமிங் ப்ளே பண்ண மாட்டீங்க, பெரிய லெவலில் நீங்கள் மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா இந்த ப்ராசர் உங்களுக்கு போதுமானது தான். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6 இல்லைனா 8 GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் 128 இல்லை அப்படின்னா 256 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமராஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கும் போதும் இல்லை வீடியோஸ் நல்லா ஸ்டேபிளாக எடுக்கிறதுக்கு இந்த OS உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்டரி சென்சார் 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தேர்ட் சென்சார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ ஷூட்டர். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் இங்கே 12 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இங்கே என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ரியர் கேமராவும் சரி ஃப்ரண்ட் கேமராவும் சரி உங்களால் 4Kல வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போன ஜென்ரேஷன் M35 கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே 5000 mAh தான் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. போன ஜென்ரேஷனில் 6000 mAh கொடுத்துருந்தாங்க. இதை டவுன்கிரேட் பண்ணியிருக்க வேணால் அட்லீஸ்ட் இப்போ இருக்க மார்க்கெட் ட்ரெண்டுக்கு 6000 மெயின்டைன் பண்ணியிருக்கணும். பட் சாம்சங் அதை மெயின்டைன் பண்ணலை. அண்ட் இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் பாக்ஸில் வராது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக 1000 to 3000 rupees வரை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே சாம்சங்கோட ஓன் UIயான One UI வெர்ஷன் 7 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. சாம்சங் இங்கே என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கு இவ்வளோ அப்டேட்ஸ் கொடுக்குறது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். அண்ட் அடிஷ்னலாக இந்த சாஃப்ட்வேரில் பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் S சீரியஸில் இருந்த மாதிரியே சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் எடிட்டிங் டூல்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் எரேசர், இமேஜ் கிளிப்பர் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் ஓவரால் அந்த ஃபோனோட ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேஸ் வேரியண்ட் அதாவது 6 GB RAM 128 GB வேரியண்ட் 22,999 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சப்போஸ் உங்கள்கிட்ட கார்டு ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 16,999 இந்த ஃபோன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கன்னு நினச்சிங்கன்னா அமேசான் மூலமாகவும் இல்லை சாம்சங்கோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் உங்களால் ஜூலை 12th உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து இந்த ஃபோனை வாங்குறதுக்கு இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எவ்வளவோ இருக்குது. தாராளமாக நீங்கள் அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.